இழுக்கிற மூச்சு அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் தான் வெளியில் வரும். அது பிராணாயாமம் மாதிரி. ஆரோகணம் அவரோகணம் பாடுற போல மூச்சை இழுத்து படிப்படியாக வெளியில் விட வேண்டியிருக்குது இல்லையா? அதெல்லாம் யோக பயிற்சி மாதிரி தான். இதை தவிர இசை கருவிகள் இருக்கு பாருங்க, அதை பற்றியும் சிலது சொல்கிறாங்க. வீணையின் நாதம் ரத்த கொதிப்பு நல்லதான், அதிகப்படியான ரத்த அழுத்தத்தை குறைச்சி மனசுக்கு அமைதியை கொடுக்குமா. புல்லாங்குழல் நாதஸ்வரம் இதெல்லாம் கவலையால் ஏற்படுற நோய்களை குணப்படுத்தி மனசில் மகிழ்ச்சியை பெருக்குமா. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மிருதங்க மாதிரியான தாளவாத்தியங்கள்லாம் கூட இந்த மனத்தளர்ச்சி மனச்சிதைவு இதையெல்லாம் குணப்படுத்துறதாக சொல்கிறாங்க, மறதியை போக்குறதாக சொல்கிறாங்க, ஞாபக சக்தியை பெருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. அதனால் இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணனா துல்லியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவலை என்னுடைய நண்பன் ஒருத்தனுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவனுக்கு சங்கீதம்னா என்னென்ன தெரியாது. அவன் ஒரு நாள் அவசரமாக என்னை தேடிட்டு வந்தான். சார், வீணை இசை ரத்த கொதிப்பை குறைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு வீணை வித்வான் இருக்கிறார். நேற்றுக்கு அவருக்கே ரத்த கொதிப்பு திடீர்னு ஏறி போச்சு தெரியுமான்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நேற்றுக்கு என்ன நடந்தது அவங்க வீட்டில்? அவர் வீணை வாசிச்சாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அவர் வீணையை எடுத்து நான் வாசித்தேன் அப்படிங்கிறான் இவன். இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராய்கள். எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.